ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஸ்டேட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாக நம்ம நடந்து போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ட்ரெயின் வீடியோ தான். ஆனால் ட்ரெயின் விளாக்லாம் இல்லைங்க. என்னங்கிறத நம்ம உள்ளே போய் டீட்டெயிலாக பார்ப்போங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தோன்னா உங்களுக்கு என்னங்க ஞாபகம் வருதுக்கு? எப்போவும் எனக்கு இந்த ஸ்டேஷன் வந்தாலும் எனக்கு ஒன்று தாங்க ஞாபகம் வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் சார் நடித்த சாமி ஃபஸ்ட் பார்ட் படத்தில் ஓப்பனிங் சீனில் இந்த ரயில்வே ஸ்டேஷனை காமிப்பாங்க. இப்போவும் இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க இருக்குது. படத்துக்கு இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா சின்ன கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது ஃபீல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு நாகர்கோவில் போகக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஜேர்னியை பற்றின வீடியோ தாங்க இது ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நம்ம போகிற ட்ரெயின் பார்த்திங்கன்னா கரெக்டாக ட்ராக்கில் வந்துகிட்டே இருக்குங்க. நம்ம நிற்கிற ட்ராக் பார்த்திங்கன்னா 1வது பிளாட்ஃபார்ம். அது இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி நாகர்கோவில் ஜங்ஷன் வரக்கூடிய ட்ரெயினுங்க. இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே இருக்குது. இதில் வந்து நம்ம எந்த டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:55க்கு திருநெல்வேலி ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகுதுங்க. 6 மணிக்கு கிளம்புதுங்க. இந்த 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் 2 மணி நேரம் சின்ன ட்ராவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ட்ராவல் அப்படி என்ன இருக்குங்கிறத நீங்கள் போகவே பார்ப்பீங்க. இந்த ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா போகக்கூடிய இடங்களும் சரி, சைடில் உள்ள சீனும் சரி பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுவும் இந்த பர்டிகுலர் டைமில் தாங்க நல்லாயிருக்கும். அதுக்குனால தான் இந்த ட்ரெயின் ஜர்னியை வந்து சின்னதாக ஒரு வீடியோவாக கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் போக ஃபுல்லாக பாருங்கள். ட்ரெயினோட நம்பர் பார்த்தீங்கன்னா 16322ங்க. ட்ரெயினோட பேர் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வருதுங்க. ஃபஸ்ட்டு நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் தாங்க கிளம்பி போகும்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுக்கு முன்னாடி இன்னொரு ட்ரெயின் நம்மளை ஆப்போசிட் சைட்லேருந்து கிராஸ் பண்ணி போகுதுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ண ட்ரெயினுமே வந்து நம்ம பிளாட்ஃபார்ம்லேருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சிங்க. இதில் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியுமே வந்து நம்ம வந்து இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப லாங் டேஸுக்கு முன்னாடி. அப்போது இருந்த திருநெல்வேலி ஸ்டேஷனுக்கும் இப்போ இருந்த திருநெல்வேலி ஸ்டேஷனுக்கும் ஏதோ எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி தோணுதுங்க. இந்த ஃபீல் உங்களுக்கு இருக்காங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். ட்ரெயின் மூவ் பண்ணி இன் பிட்வீன் ஒரு 15 மினிட்ஸ் கேப்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டாக வந்து தாமிரபரணி ரிவர் தாங்க கிராஸ் பண்ணுவோம். இந்த வியூ வந்து பார்க்குறதுக்கு ஒரு சும்மா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நீங்களே பாருங்களேன், பார்த்தீங்கன்னா போர்டு வேறு இருக்குது பாருங்கள், தாமிரபரணி நதின்ட்டு. இதில் வந்து ரிவருக்கு மேலே பாலத்தில் ட்ரெயின் போகுங்க. தண்ணியோடு ஓடும் ஆறு கூட சேர்ந்து ட்ரெயினை பார்க்கும்போது சும்மா பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நீங்களும் பாருங்கள். இந்த சைடோட ஆப்போசிட் சைடு போய் பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த பக்கம் பாருங்க, என்ன ஒரு ஹைட்டில் வந்து நம்ம ட்ரெயின் போயிட்டுருக்கு பாருங்கள். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிவர் வாட்ரு டவர் அப்படிங்கிறதுங்க. இந்த லைன் வரைக்கும் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ மூவிங்கில் தாங்க எப்போவுமே வரும். திருநெல்வேலி ஸ்டேஷன்லேருந்து ஆரம்பித்தாலும் ஒரு மினிமம் ஸ்பீடில் தான் மெயின்டைன் பண்ணி கொண்டு வருவாங்க. அப்புறம் இந்த பிரிட்ஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் மினிமமான ஒரு ஸ்பீடில் தான் கிராஸ் பண்ணி போவாங்க. இந்த பாருங்கள் ட்ரெயின் வந்து என்ன ஹைட்டில் போயிட்டுருக்குங்கிறத. இது வந்து ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரே சீனிங்க. அதுக்கப்புறம் போக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைடுமே வந்து நம்மளுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்குங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சன்செட் ஆகிற டைமுங்க. பார்க்க சீன்ஸ் ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். தொடர்ந்து ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள்.
கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் போக ஆரம்பிச்சு நினைக்கிறாங்க. ஓவர் ஸ்பீட் மாதிரி எங்களுக்கு தோணுதுங்க. அவ்வளோ அந்த அளவுக்கு காற்று வந்து உள்ள சீட்லேயே இருக்க முடியலங்க. கேமரா ஹேண்டில் பண்ண அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுங்க. இந்த ஸ்பீடு எவ்வளோ போகுது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. 110 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ட்ரெயினோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா அப் டு நார்மல் போகிற வரைக்கும் குறைக்கவே மாட்டோம்னு நினைக்கிறாங்க. அந்தளவுக்கு ஸ்பீடில் கொண்டு போயிட்டுருக்காங்க. எந்த பக்கம் ட்ரெயின்லேருந்து எந்த பக்கம் பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து அந்த நேச்சரோட பியூட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம ஆப்போசிட்டில் பார்க்குற பைபாஸ் ரோடில் வந்து பஸ்ஸு கார் போகுது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக்கில் ஒரு 2 இடங்களில் மட்டும் இந்த மாதிரி ரோடு நம்ம ட்ராக் பக்கத்தில் கிராஸ் ஆக நம்ம வந்து பார்க்க முடியும். இருந்தாலும் இவ்வளோ ஸ்பீடில் போகிறது நமக்கு தெரியுமா தெரியல நமக்கு தெரியல. நீங்கள் வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணி அந்த இடத்த சும்மணி பார்த்தா கூட உங்களுக்கு தெரியுங்கிறத நினைக்கிறேங்க. உடனே அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. முடியலைங்க இவ்வளோ ஸ்பீடில் வந்து எந்த ஏரியாவும் நம்மளுக்கு கவர் பண்ண முடியலைங்க. இந்த பக்கம் பார்த்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த பக்கம் பிளேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது அப்படியே அந்த பக்கம் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். அந்த பக்கம் பிளேஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். என்ன ஒரு டிஃப்ரெண்ட் பாருங்கள். ட்ரெயின் நடுவில் போய்ட்டுருக்குங்க. ட்ரெயினுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளீனிஷாக இருக்குங்க. எந்த பக்கம் எந்த டைமில் நீங்கள் போய் பார்த்தாலும் அவ்வளோ சூப்பராக க்ளீனிஷாக இருக்குங்க. அது இந்த பக்கம் வந்து பாருங்கள் ஃபுல்லாக வறண்டு ட்ரையான மாதிரி அங்கங்கே மட்டும் கொஞ்சம் பச்சையாக இருந்த மாதிரி இருக்குங்க. அப்படியே பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினோட லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒரு வாட்டர் ஸ்டோரேஜ் ஏரியாமாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ இந்த கண்ணு கட்டுறது வரைக்கும் ஃபுல்லாகவே தண்ணி ஃபில் பண்ணிக்கிறது பார்த்திங்களா. இப்போ தானங்க சொல்லிட்டு வந்தேன் இந்த பக்கம் ஃபுல்லாக ட்ரையாக இருக்குங்க. அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு பாருங்க. டைம் வேறு இப்போ இட்டுகிட்டே வருதுங்க. எவ்வளோ தூரத்தில் இன்னும் எவ்வளோ நார்மல் வரைக்கும் சீனியர்ஸ்லாம் உங்களுக்கு காணிக்கணும்னு ஆசையாக தாங்க இருக்குது. பட் எவ்வளோ தூரத்தில் நார்மல் போய் ரீச் ஆகுன்னு தெரியல. நம்மளுக்கு வந்து 8 o'clock டைம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ட்ரெயின் எங்கேயும் ஸ்டாப் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்னு தெரிலங்க. போக போக நம்ம பார்ப்போங்க. நம்ம ட்ரெயினுக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்தாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்குநேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம ட்ரெயின் டிபார்ச்சர் ஆகுது. நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து கிளம்பி ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஸ்டேஷன் ஸ்டாப் இதாங்க நாங்குநேரி. ஜஸ்ட் ஒரு ½ hour டிஃப்ரென்ஸாக இந்த ஸ்டேஷனுக்கு வந்து கிளம்பிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வள்ளியூர் அது 10 minutesல கவர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஜங்ஷனுங்க. மொத்தம் வந்து திருநெல்வேலிருந்து எடுத்துகிட்டு 3வது ஸ்டாப்பில் நம்ம நார்மல் ரீச் ஆகிடுறாங்க. அங்கே போக பார்ப்போம். இந்த ட்ரெயினில் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து ஃபுல்லாகவே அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் தாங்க. அதனால் இந்த ட்ரெயினில் வந்து எந்த கோச்சஸ் வேணாலும் கண்டிப்பாக சீட் நம்மளுக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வள்ளியூர் ஸ்டேஷனில் நின்று மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி நம்ம பணக்குடிக்கிட்ட ரீச் ஆகிட்டாங்க. பணக்குடி பார்த்தனால பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தோட என்ட்ரி உள்ள வருதுங்க. அதனால் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த லைன்லேருந்து ஃபுல்லாக நீங்கள் காத்தாடிகளை ஃபுல்லாக பார்க்குறாங்க. பாருங்கள் இந்த சூரியன் வர நேரத்தில் அந்த காத்தாடி நம்ம ட்ரெயின் சேர்ந்து இந்த வியூ வந்து எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதாங்க வந்து சீனரிஸ். இது போக போக தான் இன்னும் வந்து நம்ம ஆரலாமொழி
உள்ளே போகும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க. பட் அதுக்குள்ளே இருட்டுன்னு நினைக்கிறாங்க. இப்போவே வந்து டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே இருட்ட ஆரம்பிச்சிங்க. இன்னும் இண்டிஷன் உங்களுக்கு எப்படி காமிக்க போகிறேன்னு தெரியலங்க. பாருங்கள், இந்த நியூஸ்லாம் பாருங்கள். இதில் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கலாம். இவ்வளோ நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டில் வந்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டில் என்ட்ரி ஆக போகிறோம். உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஆறுல வழியில் கிராஸ் ஆகி படகு தாண்டி ஆல்ரெடி கிராஸ் ஆவாங்க. ஏரியா ஃபுல்லாகவே காத்தடி, எந்த பக்கம் பார்த்தாலும் ஃபுல்லாகவே காத்தடியாக இருக்குங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த ட்ரெயின் கோச்சோட சீட் பொசிஷன் இப்படி தாங்க இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாகவே அன்ரிசர்வ்ட் கோச் தாங்க. அந்த டோர் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து டாய்லெட்லாம் இருக்காதுங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னும் ஒரு சீட் செட்டிங் அங்கே இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் டாய்லெட் வருங்க. இந்த ஸ்டேஷனில் எங்கே ட்ரெயின் நிற்கிது சம்மந்தம் இல்லாமல்?
அப்பாடா ஒரு வழியாக நம்ம அந்த ஸ்டேஷனில் கிளம்பிட்டோங்க. என்னடா ட்ரெயின் நிற்கும் போது நினச்சோங்க, சம்மந்தம் இல்லாமல் ஸ்டேஷனில் ஏன்டா ட்ரெயின் நிற்கிதுன்னு. ஸ்டேஷன் நேம் பார்த்திங்கன்னா ஆர்லை மொழிங்க. நம்மளுக்கு இங்கே ஸ்டாப் ஷெட்யூல் படி கிடையாதுங்க. நம்மளுக்கு வள்ளிருக்கப்புறம் திருவாரூர் நார்மல் ஜங்ஷன் தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 6:45க்குலாம் நம்ம 6:50 டைம்லாம் நம்ம வந்து ஆர்லைவில் ரீச் ஆகிட்டோங்க. நம்ம நினச்சிருந்தா 7:10 7:50க்குலாம் நம்ம நார்மல் ரீச் ஆகிருக்கலாம். அங்கே தாங்க நடந்தது சம்பவம். என்னென்னு போக சொல்கிறேங்க. அந்த தூரத்தில் ஃபுல்லாக லைட்டிங்காக நல்ல பிரகாசமாக தெரியுது பார்த்தீங்களா, அதாங்க நார்மல் ஸ்டேஷன். என்னடா இப்போ தான் ஆர்லைவில் மூவ் பண்ணிங்க, அதுக்கு எங்கன்னா நார்மல் டேட் கேட்காதீங்க. ஆமாங்க, அந்த சாக்கியம் தாங்க எங்களுக்கும் இருக்குது. ஆர்லைன் வந்து ஜஸ்ட்டு கிளம்பி 10 மினிட்ஸ் தாங்க ஆகுது. ஓவர் ஸ்பீடுங்க டக்குன்னு நாங்கள் வந்துருச்சுங்க. அதாங்க எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு நம்ம அங்கே எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சுங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6:50க்குலாம் நம்ம ஆரில் ரீச் ஆகிட்டாங்க. அங்கே தாங்க அந்த சம்பவம் நடந்துச்சு. நார்வேலேருந்து சென்னை நோக்கி போகக்கூடிய ட்ரெயின்ஸ் எல்லாமே ஒரு 3 ட்ரெயின் ஃபுல்லாக நம்ம ட்ரெயின் கிராசிங்காக நம்ம ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு 1 hour 45 to 50 minutes கண்டிப்பாக நம்ம அங்கே வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் தாங்க இந்த ட்ரெயின்லேயே ஒரு பெரிய ட்ராவலுக்கு. மற்றபடி இந்த ட்ரெயின் தண்ணி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சுங்க. பட் நம்ம நார்கில் வரும்போது ஃபுல்லாகவே இருந்துருச்சு. இருந்தாலும் அந்த லைட்டிங்ஸ்லாம் தெரிஞ்சு பாருங்கள், அதாங்க நம்ம நார்கில் ஸ்கிட்டருடைய அந்த லைனுங்க. மற்றபடி இந்த ட்ரெயினில் ஒன்றுமே குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஃபுல்லாக ஸ்பீடில் தாங்க கொண்டு வராங்க. 6 லெவலில் வந்தால் மட்டும் நல்லா ஸ்டாப் போட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 minutes ஸ்டாப் போட்டுறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டினேஷனில் ரீச் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஜர்னி வந்து சுமதலோடங்க உண்மையாக சூப்பராகவே இருந்துச்சுங்க. நம்ம திருநெல்வேலியிலேருந்து கரெக்டாக 6 எடுத்தது. நார்மலில் வந்து ஷெட்யூல் டைம் பார்த்தீங்கன்னா 8:15ங்க. ஆனால் 8:85 கொண்டு வந்து நம்மளை வந்து ரீச் பண்ணுவாங்கங்க. சூப்பராகவே இந்த ட்ராவல் இருந்துச்சுங்க. இந்த டிக்கெட் ஃபேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு நார்மல் வந்துருக்க 45 rupees per head வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் ஒரே ஒரு சின்ன ட்ராவல் தாங்க. அந்த 45 minutes மட்டும் இவங்க ஏதாவது 3 ட்ரெயின் கிராசிங் இருக்குங்க, அது மட்டும் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த ட்ரெயின் இன்னும் சீக்கிரமாகவே நம்ம நாளைக்கு வந்து சேருங்க. இந்த ட்ரெயின் வந்து டெய்லியுமே இருக்குங்க. நம்ம நார்மல் ஸ்டேஷனில் பார்த்துக்கிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ஜாஸ்தியாக போயிட்டுருக்குங்க. அந்த பக்கம்லாம் பாருங்கள், அந்த ட்ரெயின் நிற்கல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ராக்ஸ் போட்டுருக்காங்க. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ட்ராவல் பண்ணுறேன்னு தெரில, எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே தெரியுதுங்க. அந்த பக்கம் வந்து சூப்பராக பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம்லாம் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்துருக்காங்க. நிறைய ட்ராக்ஸ் நிறைய போட்டுருக்காங்க. அந்த லைட்டிங்ஸ்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எண்டுக்கு வருதுங்க. நம்ம ட்ரெயின் ட்ராவல் எண்டுக்கு வருதுங்க. பார்த்திங்கன்னா நம்ம பிளாட்ஃபார்ம் நோக்கி நம்ம நெருங்கிட்டு இருக்கோங்க. நம்ம ரீச் ஆன டிஸ்டன்ஸ் ரீச் ஆயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறோம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.